வியாபாரத்திற்கு அடிப்படை திட்டமிடல். பணம் சம்பாதிக்கிறதுக்கு அடிப்படையும் திட்டமிடல் தான். திட்டமிடாத பயணமும் திட்டமிடாத தொழிலும் ஜெயிச்சதா சரித்திரமே இல்லை. வியாபாரத்தில் மூளையை மட்டும் மூலதனமாக வச்சு ஜெயித்தவங்க நிறைய பேர். அவங்கக்கிட்டேருந்து நம்ம கற்றுக்க வேண்டியதுக்கு பல விஷயங்கள் இருக்குது. அதை நம்ம ஃபாலோ பண்ணால் நம்மளாலையும் ஜெயிக்க முடியும். ஒரு வெற்றியாளன் அப்படின்றவன் கண்ணை திறந்து வச்சுட்டு காதை கூர்மையாக வச்சுட்டு நம்ம சுற்றி என்ன நடக்குது அப்படின்றத கவனமாக பார்க்கணும். அந்த மாற்றத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாற்றிக்கணும். ஃப்ரெஞ்சு நாட்டு தத்துவ ஞானி பாஸ்கல் ஓட நண்பர் அவர்கிட்ட சொல்லியிருக்காரு, நான் மட்டும் எனக்கு மட்டும் உனக்கு இருக்கிற மாதிரி மூளை இருந்தால் நான் உன்னோட பெரிய ஆளாவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு பாஸ்கல் சொன்னார், நீ மட்டும் பெரிய ஆளாக இருந்தால் என் மூளையோட பெரிய மூளை உனக்கு வந்திருக்கும் அப்படின்னு சொன்னார். அவராவது பரவாயில்ல, ஓப்பனாக சொல்லிட்டாரு அவரோட மூளை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம நிறைய பேர் அடுத்தவங்க மூளையை பார்த்துட்ருக்கோமே தவிர நம்ம மூளையை எப்படி பயன்படுத்தணும்னு நினைக்கிறதே கிடையாது. நமக்கு தேவை வெளிச்சம், ஆனால் நம்ம எப்போ பார்த்தாலும் இருட்டை பற்றியே சிந்திச்சுட்டு இருக்கோம். அது ஒரு பயிற்சியாளர் ஒரு 100க்கும் மேற்பட்ட ஆள்கிட்ட பயிற்சி கொடுத்துட்டு இருந்தாராம் ஒரு பயிற்சி அரங்கில். அதில் 4 500 ரூபாய் நோட்டை எடுத்து, இந்த 500 ரூபாய் நோட்டுக்கள் 4, இந்த 2000 ரூபாய் யாருக்கு வேணும் அப்படின்னு கேட்டாராம். எல்லோரும் சொன்னாங்க எனக்கு அந்த நோட்டு வேணும் அப்படின்னாங்களாம். அவர் என்ன பண்ணாராம், அந்த 4 500 ரூபாய் நோட்டையும் கசக்கி கீழே போட்டாராம். கீழே போட்டப்புறம் இப்போ இந்த நோட்டு யாருக்கு வேணும் அப்படின்னு கேட்டாராம். இப்போயும் அங்கே பயிற்சி அரங்கில் இருந்தவங்க அத்தனை பேரும் எனக்கு அந்த நோட்டு வேணும் அப்படின்னாராம். திருப்பி அவர் என்ன பண்ணாராம், அந்த நோட்டை கையில் எடுத்து அப்படின்னு எச்சு துப்பி குப்பை தொட்டியில் கொண்டு போய் போட்டாராம். இப்போ அந்த நோட்டு யாருக்கெல்லாம் வேணும் அப்படின்னு கேட்டாராம். இப்போயும் அந்த பயிற்சி அரங்கில் இருந்தாங்க எல்லாரும் எனக்கு இந்த நோட்டு வேணும் அப்படின்னு தான் சொன்னாங்களாம். திருப்பியும் அவர் போய் குப்பை தொட்டியில் இருக்கக்கூடிய அந்த நோட்டை எடுத்து கீழே போட்டு அவர் ஷூவால் காலில் மெரிச்சாராம். மெரிச்சிட்டு எல்லோரும் பார்த்தாங்களே, வேணா பைத்தியக்கார மாதிரி இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் ரூபா நோட்டை போய் அப்படின்னு சொல்லிட்டு. திருப்பியும் இப்போ இந்த ரூபா நோட்டு யாருக்கெல்லாம் வேணும் அப்படின்னு கேட்டாராம். இப்போயும் எல்லோரும் எனக்கு இந்த ரூபா நோட்டெல்லாம் வேணும் அப்படின்னு கேட்டாங்களாம். அப்போ இந்த ரூபா நோட்டு கசக்கி கீழே போட்டாச்சு, எச்சு துப்பியாச்சு, குப்பை தொட்டிக்கு போயாச்சு, காலில் போட்டு மெரிச்சாச்சு. இதை இவ்வளோ பண்ணி இந்த ரூபா நோட்டெல்லாம் ஏன்பா கேட்குறீங்க அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அந்த பயிற்சி அரங்கில் இருந்தவங்க அத்தனை பேர் சொன்னாங்க, இவ்வளோ செஞ்சும் அந்த ரூபா நோட்டோட மதிப்பு குறையலைங்க, அதனால் எனக்கு அந்த ரூபா நோட்டு வேணுங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ அந்த பயிற்சியாளர் சொன்னாராம், இந்த ரூபா நோட்டை டெய்லி நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, உங்கள் பர்ஸில் வச்சுருக்கீங்க, பீரோவில் வச்சுருக்கீங்க, பேங்க்கில் வச்சுருக்கீங்க. இது உணர்த்துற தத்துவம் என்ன அப்படின்றது உங்களுக்கு இது நாள் வரைக்கும் தெரிஞ்சுதான்னு கேட்டாராம். எல்லாரும் எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னாராம். இந்த ரூபா நோட்டோட தத்துவம் என்ன அப்படின்னா, உலகத்தில் எந்த மனிதனோட திறமையும் உடனடியாக அங்கீகரிக்கப்படுறதில்ல. சிவப்பு கம்பளம் போட்டு யாரும் அவங்கள வரவேற்கிறதில்ல. எல்லாருமே உதாசீனப்படுத்தப்படுறாங்க, அவமானப்படுத்தப்படுறாங்க, ஏளனப்படுத்தப்படுறாங்க, நெருக்கடிகளுக்கு உள்ளாக்கப்படுகிறாங்க. அதையெல்லாம் மீறி தான் வெற்றியாளர்களாக ஜெயிக்கிறாங்க. நீங்களும் நீங்கள் எடுத்துக்கொண்ட காரணங்களில் ஏளனப்படுத்தப்பட்டிருப்பீங்க, அவமானப்படுத்தப்பட்டிருப்பீங்க, கீழே தள்ளப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்களும் இந்த ரூபா நோட்டு மாதிரி தான். உங்களோட மதிப்பை நீங்கள் என்றைக்குமே இழக்கலை. ஸோ அதனால் நீங்கள் எப்பயுமே ஜெயிக்கிறதுக்கான வழி தான் தேடணும். உங்கள் திறமை மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையை நீங்கள் எப்பயுமே இம்ப்ரூவ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அப்போ மூளையை மூலதனமாக வச்சு ஜெயிக்க முடியும் அப்படின்றது உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். சிந்திப்பதற்கு உங்களுக்கு மூளை இருக்கிறது, செயல்படுறதுக்கு உங்களுக்கு ஆற்றல் இருக்கிறது, போராட தைரியம் இருக்கிறது. இந்த வேகத்தோடு நீங்கள் போராடினா உங்களை ஜெயிக்கிறதுக்கு இங்கே யாருமே இல்லை. இந்த உலகத்தை உங்களால் ஜெயிக்க முடியும். என் பேர் விஜயகுமார். நான் போட்ட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களோட வாழ்க்கையை என்னோடய பங்களிப்பு இருந்து உங்களை பணம் சம்பாதிக்க வைக்க முடியும், உங்களை பணக்காரனாக்க முடியும். நன்றி.